Oneplus ஓட flagship series அப்படின்னா Oneplus 13 தான் ஆல்ரெடி இருக்கு. இப்போ Oneplus 14க்கு பதிலா Oneplus 15 அப்படின்னு சொல்லி ஒரு புது போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைமா 165 Hz refresh rate, 7300 mAh பேட்டரி கெபாசிட்டி, 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Snapdragonல இப்போ டாப்பா இருக்கக்கூடிய Snapdragon 8 Elite Gen 5 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே டாப்ல இருந்தாலும் OnePlus 13 விட ஒரு சில இடத்துல டவுன் கிரேடுமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஒரு 4 நாள் யூஸ் பண்ணது எப்படி இருக்குன்றது தான். கூடிய சீக்கிரம் ஃபுல் ரிவ்யூமே போட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீடியா கிட்ட ஓப்பன் பண்ணி அப்படி என்ன தான் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்றத காமிச்சிடுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு குட்டி பவுச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஏரோஜெல் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ராசஸர் பற்றி பேசும்போது நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் OnePlus 15 ஒரிஜினல் பாக்ஸ் உங்களுக்குலாம் வர்றது கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் ஹோலாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிக்கணும் அப்படின்னா தனியாக வந்து பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் நீங்கள் வந்து அடைச்சிக்க முடியும். அப்புறம் எதுக்குன்னு அந்த ஓட்டையை போட்டாங்க அப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக இருக்கணும்ல கேஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குயிக் கைடன்ஸ் அண்ட் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேஸை போட்டு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது கேஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. புது கேஸ் இப்போதைக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை. மேலே வரக்கூடிய இந்த டிஸ்பிளே ஏரியாவில் அந்த பெசல்ஸ்லாம் கூட கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது மொபைலை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 120 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைமை விட பெட்டரா பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். பேக் சைடு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீகன் லெதர் டைப்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அது இல்ல. ஸோ இந்த கிளாஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெகத்தை எல்லாம் வச்சு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா பயங்கரமா ஸ்கிராச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கிராச் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெகம் தேஞ்சு தான் அதுல ஒட்டுது. தொடச்சோம் அப்படின்னா போயிருது. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ஆட் பண்ணி சொரசொரப்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. ரொம்ப வழுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இதுல கொரில்லா கிளாஸ் 7i வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிராச்சஸோ கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். சைடு ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் OnePlus 13ல இந்த மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் தெரியிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அதையுமே மேட் ஃபினிஷ்ல பிளாக் கலர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே ஸ்மெட்ஜஸ்லாம் படாம ஒரு ஃபினிஷிங் பெட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த கேமரா மாடியூலுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்லாம் ரவுண்டா இருந்ததை இப்போ ஸ்கொயர் டைப்லேயே மாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் OnePlus 13s எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இப்போ இந்த மொபைல் வந்திருக்கு. ஸோ நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இது இல்லாம இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் 215 கிராமும் திக்னஸ் 8.2 mm இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண ஓகேவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. ரீசன் வெயிட்டும் அதிகம், ஸ்க்ரீனும் கொஞ்சம் பெருசா இருக்கனால தான் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் அதை தவிர IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP68, 69 அண்ட் 69K வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே வேலை செய்யுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஆப்டிகல் கொடுக்கல, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேஸ் அன்லாக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 மைக் வருது, டைப் சி போர்ட் வருது. முக்கியமாக ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் டாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர் வெண்ட்டுக்கான ஓட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வருது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் வந்து பேக் சைடில் கேமரா செட்டப் வரக்கூடிய ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் லாஸ்ட் டைம்ல அலர்ட் ஸ்லைடர் தான் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளஸ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளஸ் கீயை பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஸ்லைடர் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த பெசல்ஸ் செம்ம மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான ஒரு வியூ தான் கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் டைம் 13ல பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபிளாட்டான டிஸ்பிளேவாக மாற்றிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.78 இன்ச். நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1.5K டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லாவே டவுன் கிரேட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ரிஃப்ரெஷ் ரேட் தான். LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வரைக்குமே போகுது. ஆனால் அதே சமயம் நீங்கள் நார்மலாலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 Hz, 30 Hz, 60, 90, 120 Hz வரைக்குமே மூவ் ஆகும். 165 Hzலாம் நார்மலாக
நார்மலாக யூஸ் பண்ணும்போது வராது. ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கனால பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாகாது. அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தான ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது. அண்ட் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. PWM டிமிங் இருக்கிற மாதிரி அந்த இடத்துலயும் வந்து மென்ஷன் பண்ணல. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிவ்யூ வீடியோ போடும்போது டிராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் எவ்வளோ ரீச் ஆகுதுன்ற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் HBM பொறுத்த வரைக்கும் 1800 நெட்ஸ் வரைக்குமே போகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால டோட்டல் ஸ்க்ரீனுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்துட்டு 1800 நெட்ஸ் வரைக்கும் போறனால அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே பிரைட்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இதனால டிஸ்பிளேவை ஈஸியாக நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு வரும்போது 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சிலிகான் கார்பன் பேட்டரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிலிகான் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20% யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த டெக்னாலஜிக்கு நேம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிகான் நானோ ஸ்டாக் பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அண்ட் பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறது ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு பேட்டரி லைஃப் வந்து பெட்டராகவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நெக்ஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது பிராண்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது இந்த அளவுக்கு 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 39 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இது பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறது. நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டுமே நான் ஃபுல் ரிவ்யூ இப்போ ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து 50 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க இந்த ஸ்பெஷலாக ஒரு ஜன்னல் வச்ச கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் இந்த மேக்னெட்டிக் கேஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்கனால ஸோ ஐஃபோனுக்காக மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்கக்கூடிய பவர் பேங்க்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் டேரெக்டாக ஒட்டியே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இந்த கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மலான ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் OnePlusல பயங்கர பில்டப்போட இந்த ஓஎஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னாங்க. எப்படி இருக்குன்றது கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். ஆக்சிஜன் OS 16 ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அக்டோபர் 25 வரைக்குமே அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது தவிர இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாலாம் இல்லை, ஒரு 5 இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதையும் கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்க ப்ரோ, இந்த ஆக்சிஜன் OS எப்படி தான் இருக்குது யூஸ் பண்ணேன்னு கேட்குறவங்களுக்கு 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு செம ஃபாஸ்ட்டாக அந்த அனிமேஷன்ஸ்லாம் ரொம்பவே பெட்டராக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குது. அண்ட் அதை தவிர ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னேன் அப்படின்னா ப்ரோ ஐஃபோன் தானே இது, காப்பி தானேன்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து iOSல இன்ஸ்பயர் ஆகி வந்து நிறைய விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாசி ஃபீல் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேலே இருக்கக்கூடிய இந்த குயிக் பேனலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஐஃபோனில் ரைட் சைடில் அந்த வால்யூம் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மற்ற ஐக்கான்லாம் இருக்கிறது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான், நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதை தவிர இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் தீம்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது நல்ல விஷயமா தான் தோணுது. யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஏஐ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ ரெக்கார்டு, ஏஐ ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட நல்லா இருக்குது. நார்மலாக நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலே அதை கிளியராக வந்து ஒரு ஸ்கேன் டாக்குமெண்ட் மாதிரியே மாற்றி கொடுக்குது. அதையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் கீ தான். ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஸ்க்ரீன் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு ஒரு சம்மரி பண்ணி வச்சிருது. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு இடத்துல யாராவது பேசிட்டு இருக்காங்க, அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலே ஜஸ்ட் இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வாய்ஸ் மெமோ வந்து எடுத்து வச்சுக்குது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கு. முக்கியமாக டபுள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிருது. நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும், ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. இதையே பார்த்தீங்கன்னா ஜெமினியோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதனால சப்போஸ் நீங்கள் வெளியிலலாம் போறீங்க, ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு இருக்கு, அதை ஸ்னாப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது மழை பெய்யுமா அந்த மாதிரி வெதர் வந்து செக் பண்ணுறதும் ஆன்லைனில் செக் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரிலாம் கொலாப் பண்ண முடியுது. ஏஐ பிளே லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஃபன்னான விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். சப்போஸ் ஹோட்டலில் போய் மெனுலாம் பார்க்குறீங்க, லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரைஸ்மே டாலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே லிஸ்ட் பண்ணி ப்ரைஸ்லாம் கூட இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றி கொடுத்துருது. அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி டான்சிங் வரணும் இல்லை பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வரணும் அப்படின்னா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ராம்ப்ட் டு வீடியோவாக மாறுற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜெமினை யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கேப் போகிற மாதிரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்காகவே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுறது மூலியமாகவே உங்கள் ஃபோட்டோ வந்து பேசிக்கான எடிட்ஸ்லாம் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 7, Bluetooth 6, NFC கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 16 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா பெரிய லெவல் அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல இந்த சென்சார் இதுலாம் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயம் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் சோனியோட IMX709 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.4 வருது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கையை எவ்வளோ தூரம் மூவ் பண்ணாலும் சரி உங்கள் ஃபேஸை வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி
நல்ல ஒரு பிளர் இல்லாத ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் வந்து கிடைக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 4K 60 fps அப்படி இல்லைன்னா 1080p 60 fps உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் அதை தவிர பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா இதே 50 மெகா பிக்சல் தான். பட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெட்டரான சென்சாராக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 906 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.8, ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட இருக்கு, OIS சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட இதில் பெட்டராகவே இருந்தது. கலர்ஸுமே வந்து பெட்டராக இருந்தது. இன்னும் நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸோட நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இதை தவிர 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 116 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட தான் வருது. மெயினோட கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ 3.5x அளவுக்கு ஆப்டிக்கல் ஜூம் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 7x அளவுக்கு லாஸ்லெஸ் ஜூமில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்ன்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் 120x அளவுக்கு மேக்ஸிமம் டிஜிட்டல் ஜூம் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ வந்து லாஸ்ட் டைம் 3x கொடுத்துருந்தாங்க. இப்போ 3.5x அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்லையும் இருக்கும். அதே சமயம் அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன்லாம் இன்னுமே பெட்டராக இருக்கும். வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 8K 30 fps வரைக்குமே இருக்கு. இதை தவிர 4K 1080p ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 fps இல்லாட்டி 60 fps வரைக்குமே உங்களால் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது கேமருக்கான ஒரு சூட்டபிளான மொபைலாக தான் இருக்கும். ரீசன்ட் Snapdragon 8 Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்டூடு ஸ்கோரே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மில்லியன் வரைக்குமே நமக்கு ரீச் ஆயிருக்கு. கேம் பிளே பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கூலிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் ஷீட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இன்னுமே கூலிங் பெட்டராக இருக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல குட்டியாக வந்து ஷீட் மாதிரி ஒன்று இருந்தது இல்லை, அந்த ஏரோஜெல் ஷீட்டுமே நாங்கள் வந்து பேக் சைடில் வச்சிருக்கோம். இதனால நமக்கு என்னதான் கேம் பிளே பண்ணாலும் ஹீட் மொபைல் ஆனாலும் கூட டைரக்டா டிஸ்பிளேக்கு வந்து ஹீட் வராம நடுவில் இந்த ஷீட் வந்து இன்சுலேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. நானுமே இப்போதைக்கு கொஞ்ச நாள் விளையாண்டு பார்த்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேல வந்து பெருசா ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் நான் பார்க்கல. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூவில் இனிமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது BGMI தான் பிளே பண்ணேன். 120 fps நல்லாவே ரீச் ஆகுது. அதுவும் பெருசாக ட்ராப் ஆகாமல் விளையாட முடியுது. அண்ட் அந்த 160 fps பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பிளே பண்ண முடியுது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியான கேம்லையுமே பிளே பண்ண முடியுது. யூஸ் பண்ணுற வரைக்கும் கேம் பிளே செம ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் கேமராக இருக்கீங்க, கேம் பிளேக்காக இந்த ஃபோன் வாங்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது சூட்டபிளாக தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிவ்யூ வரட்டும், கொஞ்சம் பார்த்துட்டே வாங்குங்க. ஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அதை தவிர நம்ம இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் தான், அதை கவர் பண்ணிட்டேன். குயிக் ரிவ்யூ மாதிரியே தான். இன்னும் இந்த பேட்டரி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, கேம் பிளே பண்ணால் எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எது இருக்கா இல்லையா அப்படின்ற மற்ற டீட்டெயில், கேமரா சாம்பிள் நிறைய ஆட் பண்ணி கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிவ்யூ வீடியோமே நம்ம பார்க்கலாம். அந்த ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது லான்ச்சிங் முன்னாடியே டிவைஸ் கைக்கு வந்தனால எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியல. அதனால தான் இன்னும் நான் கிளியராக அந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்ற டீட்டெயிலாம் நான் சொல்லலை. அது ரிவ்யூவில் பார்த்துப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ ப்ரைஸ் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.